சரவாக் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் புற்றுநோயால் மரணமுற்ற தனது மகனின் கனவை நிறைவேற்ற மகனது புகைப்படத்தை சுமந்து வந்து மேடையில் மகனுக்கான பட்டத்தை வாங்கிய பெற்றோர்களை பார்த்து விழா அரங்கே நெகிழ்ச்சியில் உருகியது. ஜெனி தென் மற்றும் அவரது கணவர் ஜோசப் பர்னபாஸும் சரவாக் தொழில்நுட்ப பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்காக மேடையில் நடந்து வந்தபோது அது ஒரு சோகமான ஆனால் பெருமையான தருணமாக அமைந்தது. 57 வயதான தம்பதியினர் மறைந்த தங்கள் மகன் ஜான் ஜெரலின் சார்பாக அவரது இறுதி விருப்பத்தை நிறைவேற்றினர். தங்களது மகன் பட்டம் பெற மிக ஆர்வமாக இருந்ததாக அவர்கள் உருக்கமாக தெரிவித்தனர். பிப்ரவரி 26ஆம் தேதி 25 வயதில் இறந்த அவர்களின் மகனுக்கு மரணத்திற்கு பிறகு மின் பொறியியல் இளங்கலை ஹானர்ஸ் பட்டம் வழங்கப்பட்டது என்று போர்னியோ போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. அவருக்கு மிகவும் தீவிரமான புற்றுநோயான சர்கோமா இருப்பது கண்டறியப்பட்டது. அவரது கதிர்வீச்சு சிகிச்சைக்கு பிறகும் அவர் மற்றொரு செமஸ்டரை முடிக்க UTSக்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அவர்கள் கூறினர். அவர் தனது படிப்பை முடிக்க உறுதியாக இருந்தார் என்று அவரது தாயார் மேலும் கூறினார். 4 உடன்பிறப்புகளில் 2வது மகனான தனது மகன் மிகுந்த வலியை மீறி தனது இறுதி திட்டத்தை முடிப்பதில் உறுதியாக இருந்ததாக அவர் கூறினார். நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை மாற்றம் குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சர்களுக்கு விளக்கம் அளிப்பார் என்று அமானா கட்சியின் தலைவரும் அமைச்சருமான டதஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமானா கட்சியின் பொது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் தமக்கு அமைச்சரவை மாற்றம் குறித்து எதுவும் தெரியாது என்றும், ஆனால் செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தி இருப்பதால் அமைச்சரவையில் இதுகுறித்து அன்வார் விளக்கமளிப்பார் என்று டதஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். தற்போது அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டால் சபா தேர்தலை அது பாதிக்கும் என்று அவர் கூறினார். தம்முடைய அமைச்சரவையை அன்வார் மாற்றினாலும் அதை தாம் ஏற்பதாகவும் அவர் வெளிப்படையாக தெரிவித்தார். முன்னதாக இயற்கை வளத்துறை அமைச்சர் நிக் நஸ்மி, பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிஜி ரம்லி ஆகிய 2 அமைச்சர்கள் பதவி விலகியதும் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இவான் பெனடிக்ட் பதவி விலகியுள்ளார். மேலும் டிசம்பர் மாதத்துடன் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு சப்ருல், உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் ஆகிய 2 முக்கிய அமைச்சர்களின் செனட்டர் பதவி காலம் நிறைவடைவதால் அவர்களாலும் அமைச்சர்களாக நீடிக்க முடியாது. இப்படியான பலவீனமான அமைச்சரவை இருப்பதால் அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியா தாய்லாந்து எல்லையில் கவிழ்ந்த சுமார் 100 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகில் இருந்ததாக நம்பப்படும் ஒரு சிறுமியின் உடல் உட்பட மேலும் 6 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மீட்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளதாக கெடா மற்றும் பெர்லிஸ் மலேசிய கடல்சார் அமலாக்க முகமை இயக்குநர் ரோம்லி முஸ்தபா தெரிவித்துள்ளார். கடலில் கண்டெடுக்கப்பட்ட 3 பேர் உட்பட 13 புலம்பெயர்ந்தோர் மீட்கப்பட்டுள்ளதாக ரோம்லி கூறினார். கொலமுடா திரியாங் பகுதியில் 2 ஆண்கள் காணப்பட்டதாகவும் உள்ளூர் மீன்பிடி படகுகள் மூலம் மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மீன்வளத்துறை படகு மூலம் 3வது நபரும் மீட்கப்பட்டார். ஒரு MMEA படகு சிறுமியின் உடலை கண்டுபிடித்தது. மேலும் 5 பெண்களின் உடல்கள் 2 தனித்தனி இடங்களில் மீட்கப்பட்டு அவை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 170 சதுர கடல் மைல் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை நேற்று மாலை 7 மணிக்கு இடைநிறுத்தப்பட்டு இன்று காலை மீண்டும் தொடங்கும் என்று ரோம்லி கூறினார். நவம்பர் 6ஆம் தேதி தாய்லாந்தின் சம்போன் மாகாணத்தில் உள்ள சாலை தடுப்பில் சுமார் 9 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 75 கிலோகிராம் கத்தமைன் போதைப் பொருளை காரின் பின்புறத்தில் உள்ள ஒரு ரகசிய பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அடுத்து தாய்லாந்து அதிகாரிகளால் மலேசியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். தெற்கு வழிகள் வழியாக எல்லை தாண்டிய போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தாய்லாந்து காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பணியகமான NSB, பிராந்தியம் 8 காவல்துறை மற்றும் சம்போன் மாகாண காவல்துறையுடன் இணைந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 25 வயது சந்தேக நபர் பாங்காக்கில் இருந்து மலேசியாவிற்கு காரை ஓட்டிச் செல்ல அடையாளம் தெரியாத மலேசியர் ஒருவரால் 5000 ரிங்கிட் வழங்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டதாகவும், ஆனால் வாகனத்தில் சட்டவிரோத பொருட்கள் இருப்பது தமக்கு தெரியாது என்றும் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். பகாங் பெந்தோங்கில் உள்ள கிலோமீட்டர் 13.4 ஜலன் ஹென்டிங் ஹைலண்ட்ஸில் நடந்த ஒரு கார் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அக்டோபர் 5ஆம் தேதி அதிகாலை 12:30 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது என்று பெந்தோங் காவல்துறை தலைவர் ஜைகாம் ககாத் தெரிவித்தார்.
சம்பவ தினத்தன்று ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி தடுப்புச் சுவரில் வாகனத்தை மோதியதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 24 வயது ஓட்டுநர் காயமடையவில்லை என்றும், ஆனால் அவரது கார் மோசமாக சேதமடைந்ததாகவும் அவர் கூறினார். கவனக்குறைவாக அல்லது பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டியதற்காக சாலை போக்குவரத்து விதிகள் 1959 கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக ஜைகாம் கூறினார். ஹேமா, as usual, காஃபி ஒன்று ஸ்ட்ராங்கா. அப்போ எனக்கு 12 வயசு இருக்குங்க. புள்ளியாரப்பா, கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தாக்கா என்ன மச்சான், மரம் இருக்கு, காத்தாட இடம் இருக்கு, ஆளான பொண்ணு இருக்கேன் கண்ணு மச்சான், கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தாக்கா என்ன மச்சான். என்னண்ணே சௌக்கியமா? சௌக்கியம்தான். வா தம்பி, தமிழ் மலர் பேப்பரா? ஆமாண்ணே. அண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் என்னைக்குமே மலர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுவும் சரிதான். சரிண்ணே, பார்ப்போம். சரி தம்பி. அக்கா, எனக்கு ஒரு தமிழ் மலர் பேப்பர் வேணும்க்கா. தமிழ் மலரா? தமிழ்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் அண்ணாச்சி கடையில் தமிழ் மலர் நாளிதழ் வாங்கி படிக்கிறது என்னோட பழக்கம். இந்த உலக செய்திகளை தமிழ் மலர் நாளிதழோடும் அம்மாவோட ஒரு கப் காஃபியோடும் படிக்கிற அந்த சுகம் இருக்கே. வரேம்மா. அம்மா, ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்கா. அடாடாடாடாடா. என் பெயர் சபரி. Sir, your coffee? Thank you. And here, your iPad. Thanks. தமிழ் வளர்ந்துகிட்டே இருந்தது. தமிழோடு நானும் வளர்ந்துகிட்டே இருந்தேன். தமிழ் மலர் இப்போ ஏஐங்கிற இந்த புது யுகத்துல தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நாமும் தமிழ் மலரை படிப்போம், தமிழ் மலரோடு பயணிப்போம். அண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் என்னைக்குமே மலர்ந்துகிட்டே தான் இருக்கும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.